ஈரோடு தொண்டர் சீர்பரவார் திருவடிகளே சரணம். சம்பந்த சரணாலயர் திருவடிகளே சரணம். ஆரூர் அடிகள் திருவடிகளே சரணம் சரணம். இன்று குருவருளாலும் திருவருளாலும் ஆரூர் அடிகளார் நமக்கு பணித்த தலைப்பு இளையான்குடி மாறநாயனார் புராணத்தை நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம். அன்பு கொண்ட உள்ளத்தால் இறைவன் அடியாரிடம் அன்பு நிறைய நிலையான புகழுடைய இளையான்குடியில் தோன்றிய மாறனாரின் அன்பு வளம் பற்றி தெய்வ சேக்கிழார் சொல்வதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அன்பு வளத்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இளையான்குடி மாறநாயனார் புராணத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அவர் பிறந்த ஊர் இளையான்குடி. அவருடைய பெயர் மாறன். அதனால அந்த ஊர் பெயரோடு சேர்த்து இளையான்குடி மாறநாயனார் என்று அழைக்க பெற்றார். அவர் பொன் வேய்ந்த அம்பலத்தில் ஆடும் கூத்த பெருமான், அதாவது நடராஜ பெருமான, தில்லை நடராஜ பெருமானை தான் அப்படி சொல்லுவாங்க. அவருடைய திருவடிகளை தலைமேல் சூடி அடிமை திறத்தில் உயர்ந்தவர். இவர் ஒரு சூத்திர குலத்தில் பிறந்தவர். அவர் செய்த தவத்தால், அந்த குலம் செய்த தவத்தால் அவதாரம் செய்தவர் அப்படின்னு சேக்கிழார் சொல்கிறாரு. இந்த மண்ணுலகத்தை விளக்கம் காண வந்தவர் அப்படின்னு சொல்கிறார். ஏர் தொழில், அதாவது உழவு தொழில் செய்து அதனால் வரும் உணவு மற்றும் பிற செல்வங்களை சிவனடியாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலையான மனம், மாறாத மனமுடையவராக இருந்தார். சிவபெருமான் அடியார்களை யாராக இருந்தாலும் அவர்களை எப்படி உபசரிக்கணுங்கிறது இளையான்குடி மாறநாயனார் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். அது நல்லா கவனிங்க. இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எப்படி அவர்களை வரவேற்பார் அப்படின்னா, சிவனடியார் முன்னே போய் வரவேற்று அழைத்து கைகளை குவித்து வணங்கி நின்று அன்பான மென்மையான இனிய சொற்களை கூறுவார். மேலும் அடியார்களை எப்படி கவனிக்கணுங்கிற ஒரு மந்திரம் சேக்கிழார் சொல்றார். அந்த மந்திர வரிகளை அப்படியே சொல்றேன். இது மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டிய மந்திரம். இது சிவனடியார்களுக்கு பார்க்கும்போது அவர்களை எப்படி நீங்க துதிக்கணும், எப்படி வணங்கணுங்கிறதுக்கான மிக முக்கியமான மந்திரம். கொண்டு மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தினில் அறுசுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டர்நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். நாம உணவு உண்ணும் போது இந்த மந்திரத்தை சொல்லலாம். அடியார்கள் யாருக்காவது உணவு கொடுக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதாவது இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னன்னா, இனிமையான மொழிகளை பேசி அந்த பேசுற வார்த்தையிலே அடியார்களை கொண்டுட்டு வரணுமா. தூக்கிட்டு, குழந்தைய எப்படி தூக்கிட்டு வரணும் இல்லையா, அந்த மாதிரி அலேக்கா தூக்கிட்டு வரணும். கொண்டு கூட்டிட்டு அழைத்து சொல்ல கொண்டு அப்போ கொண்டு எப்படி கொண்டு வர முடியும்? பேசுற இனிமையான அன்பான மொழிகளால் கொண்டு இல்லம் அழைத்து திருவடியை நீரால் தூய்மை செய்து அன்பால தக்க இருக்கை ஆசனத்தை கொடுக்கணும். தக்க ஆசனத்தை கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். வழிபட்டு கைகளால் குவித்து 4 விதத்தில் 6 சுவை உணவுகளை ஒப்பிலா சிவபெருமான் அடியாருக்கு விருப்பத்துடன் உண்ணுமாறு நாள்தோறும் கொடுக்க வல்லவர் இளையான்குடி மாறநாயனார். இந்த 4 வித உணவுங்கிறது என்ன அப்படின்னா, உண்ணல், தின்னல், நக்கல், பருகல். இந்ததான் 4 வகையான உணவு. 6 சுவை நீங்க பள்ளிக்கூடங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கைப்பு. இந்த மாதிரி 6 சுவை உணவுகளையும் அடியார்களுக்கு விருப்பத்தோட கொடுப்பார். இப்படி அடியார்கள் மனம் நிறைந்து உண்டு அதன் பயனாக செல்வம் அவருக்கு பெருகிக் கொண்டே வந்தது. அவர் யாருக்கு நிகராக இருந்தார்னா, குபேரனுக்கு நிகரான செல்வம் உடையவராக இருந்தார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். செல்வம் மிக்க காலத்துலதான் இப்படி அடியார்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பாரா? வறுமை உற்றா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு உலகத்தவருக்கு சொல்வதற்காக சிவபெருமான் ஒரு வேலையை செய்தார். என்ன செய்தார்னா, மெல்ல அவருடைய செல்வம் மறைந்து போகும்படி, கொஞ்சம் கொஞ்சமா தேயும் போகும்படி செய்யார். அதான் இளையான்குடி மாறநாயனார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் அடியார்களுக்கு உணவு கொடுத்து உபசரிப்பாரு. ஆனா அவர் செல்வம் குபேரன் அளவுக்கு நிகரான செல்வம் உடையவராக இருந்தார். ஆனா அவர் செல்வம் இல்லைன்னா என்ன செய்வாரு பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? அதற்காக செல்வம் மெல்ல மெல்ல மறைந்து போக வறுமை வந்தடைய இறைவன் எண்ணினார். அதனால செல்வம் குறைந்தும் மனம் சுருங்காமல் செல்வங்களை விற்றும் தன்னையே விற்கக்கூடிய அளவுக்கு கடன் வாங்கியும் அடியார் பூசைகளை திருப்பணியை தவறாது செய்து வந்தார் இளையான்குடி மாறநாயனார். அயன்மால் திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத சிவபெருமான் காலை வாகனம் எதுவுமே இல்லாம, அம்மை கூட இல்லாம துறவி கோலத்துல இளையான்குடி மாறநாயனார் இல்லத்துக்கு தேடி வருகிறார். துறவி கோலத்துல அந்த வர காலம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மழை காலம், இரவு நேரம்.
மாறனார் வந்து உறக்கம் அந்த இரவுல வந்து மாறனார் நாயனாருக்கு உறக்கமும் வரல. அவர் ஏற்கனவே கடன்ல இருக்கிறதுனால அவருக்கு உணவும் இல்லை, அதனால தூக்கமும் வரல, ஒரே பசி. ஆனாலும் வீட்டுக்குள்ள இருக்கிறார், கதவை தாழிட்டு இருக்கிறார். கதவை தாழிட்ட பின் ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. அப்போ அந்த யாருன்னு பாக்குறாரு, கதவை திறந்து பாக்குறாரு. திறந்து பார்க்க வந்து ஒரு துறவி நிற்கிறார். அந்த துறவியை கண்டவும் அவர்கள் வீட்டுக்கு வந்த விருந்தினர் அல்லவா, அந்த விருந்தினரை எதிர்கொண்டு வரவேற்கிறார். அவருடைய முதல்ல வந்து என்ன பண்றாருன்னா, அவர் ஈரமா இருக்கிறார், மழை பெஞ்சு அதுல நனைஞ்சு ஈரமா இருக்கிறார். அவருடைய ஈரமேனியினுடைய ஈரத்தை துடைக்கிறார். அவருக்கு தக்க ஆசனம் கொடுத்து இருக்கிறார். உணவு கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆனா இவங்க இருவருமே, கணவன் மனைவி இருவருமே சாப்பிடல, பசியோட தான் இருக்கிறாங்க. ஆனா அவருக்கு உணவு கொடுக்கணும், வந்த வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு உணவு கொடுக்கணும். அவர் சிவனடியாராக இருக்கிறார். மனைவியை பார்த்து துறவி பசித்து வந்திருக்கிறாரு, நம்ம என்ன செய்யறதுமா அப்படின்னு சொல்லி இளையான்குடி மாறனாயினார் தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார். முதல்ல நமக்கே இங்கே உணவு இல்லை என்றாலும் சிவனடியாருக்கு இனிய உணவு நம்ம தர வேணும். அப்போனா என்ன பண்றது அப்படின்னு அவங்களும் கேட்கிறாங்க. என்ன வழி என்று எனக்கும் ஒன்றும் தெரியலைங்க அப்படிங்கிறாரு மனைவி. மற்றவர் எவரும் இப்ப போய் நம்ம கேட்டாலும் தருவதற்கு யாரும் கிடையாது. ஏன்னா ஊர் பூரா கடன் வாங்கியாச்சு, காலம் கடந்து போச்சு, இரவு நேரம் வேற, யார் வீட்டை போய் தட்டி யாரை போய் கேட்கறது? காலம் கடந்துருச்சு, இரவு நேரம் ஆகிவிட்டது, போய் தேட வேற இடமும் இல்லை, வேற ஊருக்கு போய் எங்க போய் தேடிட்டு வரலாம்னா வேற வழியும் இல்லை. தீவினையால் நாம இப்படி ஆயிட்டோமே, நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு அவங்களும் மனைவியும் வருந்துறாங்க. ஆனா ஒண்ணு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு உண்டான துன்பம், இந்த துன்பம் நீங்கணும் அப்படின்னா இன்று பகல்ல வந்து நீங்க வயல்ல போய் செந்நெல் விதைகளை விதைச்சிட்டு வந்தீங்க இல்லையா, அந்த நெல்லை ஈர விதைகளை வாரி கொண்டு வந்தா நான் இதுவரைக்கும் எப்படி பழகி வச்சிருந்தேனோ அதன்படி எதையாவது நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி மனம் வருந்துறாங்க. ஏதாவது நான் பண்ணி சமைச்சு தரேன். இந்த மனைவி இதை சொன்ன கேட்ட உடனே இளையான்குடி மாறனார் சொல்றாரு, அப்படியா அப்படின்னு முன் தேடி வைத்து செல்வம் எல்லாமே கிடைச்சது மாதிரி அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு, அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார். மனம் மகிழ்ந்து நீர் சூழ்ந்த வயலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி புறப்படுறாரு. மழை அதிகமாக பெஞ்சிருக்கனால பூரா எல்லாம் தண்ணி நிக்குது. தண்ணி நிக்கிறதுனால எது ஓரம், எது நடு, எது ரோடு எதுவுமே தெரியல. தெரியாதபடி இரவு வேற, ஒரே கருப்பா இருட்டா இருக்கு. இருட்டு வேற, இப்ப மாதிரி யூபிஎஸ் எல்லாம் எங்கேயும் கிடையாதுங்க, எல்லாம் இருட்டா இருக்குது. ரோடு எது, கோட்டை குழி எது, குண்டல் எதுவுமே தெரியல. அப்படியே தடவி இருள் சூழ்ந்த இடத்துல அப்படி நள்ளிரவுல இரவு நேரத்துல அப்படி தடுமாறி போகிறார். தக்க ஒரு இறை போகும்போது சும்மா வெறுங்கையோட போல ஒரு கூடையை எடுத்துட்டு தன் தலைமையில எடுத்துக்கிட்டு முன்பு ஏற்கனவே போன வழித்தடம் இல்லையா, தன்னுடைய வயலுக்கு போன வழித்தடத்தினால அந்த அடையாளத்தை கொண்டு வயலுக்கு மெதுவா அப்படி போகிறார். காலால் தடவி சென்று நீரில் மிதக்கும் சாலி நெல் வகைகளை வந்து எடுக்கிறாரு. நல்ல கைகளால் திரட்டி கூடை நிறைய எடுத்துக்கிட்டு தலையில் சுமந்து கொண்டு வேகமா வீட்டுக்கு வர்றார். வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. மனைவி வந்து வாசலிலே காத்துட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்காரர் எப்ப இளையான்குடி மாறனாயினார் எப்ப வருவார், வாசலிலே காத்திருக்கிறாங்க. அவர் கொண்டு வந்த அந்த கூடையை வந்து நெல் முளையை வாங்கி அதை தூய்மையான நீரால் கழுவி, அப்புறம் அதை அடுப்பு எரிக்க அதை வந்து கழுவுறாங்க. அதன் பிறகு வந்து இதை வந்து நெல் ஆக்கணும் இல்லையா, அரிசி ஆக்கணும் இல்லையா, அந்த நெல்லெல்லாம் அரிசி ஆக்கணும். அதற்கு விறகு வேணும் இல்லையா, விறகு இல்லைங்களே என்னங்க பண்றது அப்படின்னு நாயனார்கிட்ட கேட்கிறாரு. நாயனார் உடனே வீட்டினுடைய கூரையை விறகுக்கு அறுத்து தள்ளுறாரு. கூரையை பிடிச்சி இழுத்து அதனுடைய விறகெல்லாம் அறுத்தறுத்து தள்ளுறாரு. அந்த விறகுகளை எல்லாம் அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா முறித்து அடுப்புல வச்சு நெருப்பு மூட்டி அதில் நெல்லை பதமாக வறுத்து அரிசியாக குத்தி எடுத்து சாதம் செய்கிறார். அப்புறம் நீர் விட்டு உலையிலிட்டு சோறாக ஆக்கினார். பின் வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சோறு ரெடி ஆயிடுது. ஆனா வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கறி வேணும்ல, வெறும் சாப்பாடு சாப்பிட முடியாது, கறி வேணும். கறிக்கு என்ன செய்யறதுங்க அப்படின்னு கணவரிடம் கேட்கிறாங்க. வழியில் நடந்து வந்த களைப்பும் பசியாலும் சிவனடியார் வருத்தத்தோடு இருப்பாரு, வெறும் சாப்பாடு அவருக்கு கொடுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, கொல்லப்புறத்துல நம்மளுடைய காலையில முளைக்க போட்ட விதை இருக்கும், கீரை விதை இருக்கும், கீரை பயிர்கள் கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சிட்டு இளங்கீரையா இருக்கு. அதை போய் எடுத்துட்டு வர்றார் நாயனார். கையால தடவி அடியோட வேரோட பிடுங்கி எடுத்துட்டு வர்றார். வேரோட பிடுங்கி நிறைய கத்தையா எடுத்துட்டு வர்றார். மனைவியிடம் அந்த கீரை கட்டுகளை கொடுக்கிறார். கணவர் தந்த அந்த கீரைகளை ஆஞ்சு நீர்ல கழுவி பாத்திரத்துல போட்டு ஏற்கனவே பழகிய விதத்துல, நமக்கு கீரைனா கடைசல் மட்டும்தான் தெரியும், ஆனா அவங்க வந்து என்னெல்லாம் வகை உண்டோ எல்லா வகையாலும் கறியை வந்து சமைக்கிறாங்க. கணவரை பார்த்து கறிகளும் உணவுகளும் தயாராயிடுச்சுங்க, சமைத்து முடித்தவற்றை காட்டுறாங்க.
அம்மையார் வந்து கணவரிடம் நான் இதெல்லாம் சமைச்சிருக்கிறேன்னு காட்டுறாங்க. அதை பார்த்துவிட்டு ஒப்பில்லாத அடியாரை விரைவாக நம்ம உணவு உண்ண அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. நாயனார் முன் சென்று அவங்கள போய் துயில் எழுப்புறாங்க. துறவியை தூங்கிட்டு இருக்கிறாரு, அவரை துயில் எழுப்புறாங்க. துன்பம் நீங்க கருணை கொண்டு எழுந்தருளுக, உணவு உண்டு அருள்க. நீங்க கருணையால எழுந்திருச்சுக்கங்க, நாங்க படைக்கக்கூடிய அந்த உணவை எங்களுக்கு உண்டு, எங்களுடைய துன்பத்தை நீக்கி அருளுங்க அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. அடியாராக வந்தவர் அடியாராக எழவில்லை. எப்படி எழறாங்க அப்படின்னா ஒரு ஜோதியாக தோன்றுகிறார், எழுந்து தோன்றுகிறார். மாறனாரும் மனைவியாரும் திகைத்து நிற்கிறாங்க. திருமாலும் நான்முகனும் எதை தேடினாங்க? ஜோதியை தேடினாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜோதியா தெரியாதவர் இளையான்குடி மாறனார் தேடவே இல்லை. ஆனா அவருக்கு ஜோதியாக தெரிகிறார் சிவபெருமான். உமை அம்மையுடன் காளை வாகனத்தில் எழுந்தருளுகிறார். நாயனாயரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அன்பனே அடியார் பூஜையை சற்றும் வழுவாமல், வறுமை வந்த காலத்திலையும் நீங்க கொஞ்சம் கூட தவறாம செய்த நீ உன் மனைவியோடு என்னுடைய பெரிய உலகம், அதாவது சிவ உலகத்தை அடைந்து குபேரன் உங்களுக்கு வேலையாளா பணி செய்ய, நீங்க என்ன சொன்னாலும் இட்ட பணியை செய்யக்கூடிய ஏவலாளாய் எல்லா நிதிகளையும் கொண்டு உன் முன்னாடி நிற்பாங்க அப்படின்னு அந்த உலகத்துல நீங்க பேரின்பத்தை அனுபவித்து விருப்பத்தோடு இருக்கலாம் என்று அருள் செய்தார். அப்படிங்கறத இந்த நாயனாரனுடைய கதையா இருக்கு. இந்த கதையில இருந்து ஐயா சொன்ன மாதிரி கேரி ஹோம் மெசேஜ் நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அடியாரை எப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். உலகியல்ல நம்ம வீடுகளில கணவன் மனைவி எப்படி மனமொத்து, ஒருவர் பணிக்கு ஒருவர் உதவியாக, ஒருவரை ஒருவர் ஒத்து எப்படி அனுசரித்து வாழணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் என்பதை சொல்லி தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக இப்ப குழந்தைகள்